Hi friends, welcome back to my channel Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி அதுவும் ப்ரெஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 6 to 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நெய் இல்லைன்னா ஒரு 8 to 9 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயிலே கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து 1/2 kg நான் மட்டன் எடுத்திருக்கேன் அண்ட் 1/2 kg வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து பிரியாணி ஆகும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நீங்கள் பிரியாணி அண்ட் ரைஸ் சேர்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திங்கன்னா வந்து நமக்கு பிரியாணி வந்து இன்னும் டேஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் பட்டை லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது பொரியட்டும். இதை வந்து கருக விடாமல் மீடியம்லேயே வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரியாணிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து வதங்கி அதாவது கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்து வதங்கி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு வந்து நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா வந்து காரத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த நான்வெஜ் செய்யறதா இருந்தாலும் சரி எப்பயுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறப்போ அதோடைய ஃப்ளேவர் வந்து இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எந்த ரெசிபி நீங்கள் பண்ணாலும் இதை மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்கள். இன்கேஸ் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் வேறு வழி இல்லை, நம்ம ஸ்டோர் பண்ணி அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவோம். பட் சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து எப்போ நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதாவது அரைச்சி பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் நல்ல டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி எப்பயுமே வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இது வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தக்காளி நிறையா ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து தக்காளி ரைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே தக்காளி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் பிரியாணிக்கு. அண்ட் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டோம். அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அண்ட் 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து 1/2 kg மட்டன் வந்து நான் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கறியை வந்து ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா நம்ம அந்த கறியில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அந்த உப்பு காரம்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் மட்டனை. ஒரு 50% வெந்ததுனா மட்டும் போதும். அதாவது ஒரு விசில் மட்டும் நீங்கள் விட்டு மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 கப் வந்து கொத்தமல்லி அண்ட் 1 கப் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான புதினா அண்ட் கொத்தமல்லியை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் வந்து எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி. நம்ம நார்மலாக வந்து சேம் ரேஷியோ தான். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் நான் அரிசி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் நார்மலாக வந்து பிரியாணிக்கு வந்து வெளியே அரிசி வாங்க மாட்டேன். வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஈக்குவலான தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி வேக வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுவுமே நீங்கள் வந்து மெஷர் பண்ணி இதில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து குக் ஆகிட்டு வரப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பாயில்டு ஸ்டீம் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. சும்மா ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ இது மூடி போட்டு நம்ம 2 விசில், அதாவது ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும்தான் நான் இப்போ விட போகிறேன். ஸோ ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து குழையில ரைஸு. ஸோ வந்து ரைஸ் வந்து உடையாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அண்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் கூட குழையலை அண்ட் உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் பச்சடியோட நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.